அதிமுக பேச்சாளர் சரஸ்வதி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய மகிழ்ச்சி பற்றி? சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் எங்களை விட அதிகமாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா முகத்தை பார்க்கறதுக்கும் அம்மாவுக்கு ஓட்டு போடுறதுக்கும். ஏன்னா ஆர்கே நகர் ஒரு சரித்திர முக்கியம் ஆக போகுது. ஏற்கனவே அது அதிமுகவோட கோட்டை. இப்பொழுது ஒரு முதலமைச்சரே அங்கே வேட்பாளராக நிற்கிறாரு. ஆக அந்த மக்கள் ஒரு எப்படி சொல்றதே தெரியல. நான் போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அம்மா முகத்தை பார்க்கறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியை, சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றியை. ஏன்னா எப்பவுமே அம்மாவுக்கு எங்கே நின்னாலும் ஒரு சரித்திர வெற்றி கிடைக்கும். இதில் இந்த தொகுதியில் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுக்க தயாராயிட்டாங்க. இந்த தொகுதியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருக்குமாக எந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினர் என்னது? அதிமுகவினர் சொல்றீங்களா, மக்களை கேட்கறீங்களா? மக்களிடமும் அதிமுகவினரும் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். தொண்டர்கள், எங்க அம்மாவுடைய செல்வாக்கு தொண்டர்கள்ட்ட கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு அம்மாவுக்கு மக்கள் கிட்ட இருக்க செல்வாக்கு 65% மேல உயர்ந்து இருக்கிறதா நிறைய பத்திரிகைகள் கருத்து கணிப்புல எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு குறிப்பா பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இன்னைக்கு அம்மாவுக்கு இருக்கு. இனிமே தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.